உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பிலும் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் என்னுடைய வணக்கத்தையும், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இவர்களே, இது ஜனநாயக நாடு. வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற்றது இந்த நாட்டிலே பேச்சுரிமையையும் எழுத்துரிமையையும் ஒரு விஷயத்தின் மீது நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்குமான ஒரு உரிமையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் வெள்ளையனை விரட்டிவிட்டு இன்றைக்கு நாம் சுதந்திர நாடாக இருக்கிறோம். நாடு சுதந்திரம் பெற்று இன்றைக்கு 64 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஆனால் 64 ஆண்டுகள் சென்ற பின்னும் 64 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட ஒரு விஷயத்தின் மீது நாம் கருத்து சொல்ல முடியாது என்கிற நிலை இன்றும் நீடித்தால் இந்த ஆட்சிகளை பற்றி, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அது மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாளர்களை பற்றி நாம் எப்படி ஒரு மதிப்பீட்டிற்கு வருவது என்று தெரியவில்லை. ஒரு விஷயம் குறித்து, ஒரு பொருள் குறித்து போராடினால், தங்களுடைய கருத்துக்களை சொன்னால், அது காவல்துறை கொண்டு அடக்குவேன், காவல்துறை கொண்டு ஒடுக்குவேன், நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த செக்ஷனிலே நான் வழக்கு போடுவேன், அப்படி மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்களை ஆட்சி அதிகாரம் என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் என்கிற அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய, நிலவரத்துவத்தினுடைய, முதலாளித்துவத்தினுடைய அந்த கருத்து சுதந்திர நாட்டிலே இன்றைக்கும் ஆட்சியாளர்களுக்கு இருக்குமேயானால் அதை எதிர்த்து இமயம் முதல் குமரி வரை போராடுகிற கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எனக்கு முன்பு பேசிய இந்த போராட்டத்தினுடைய தலைவர், உங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் உதயகுமார் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை, அணுசக்தி சம்பந்தமான எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அணுசக்தி சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு தெளிவான பார்வை உண்டு. உங்களுக்கெல்லாம் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சென்ற ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தை நாங்கள் ஆதரித்தோம், மன்மோகன் சிங் அரசாங்கத்தை நாங்கள் ஆதரித்தோம். அன்றைக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை என்று சொன்னால் அந்த மன்மோகன் சிங் அரசாங்கம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 என்று சொல்கிற அந்த அரசாங்கம் இந்திய நாட்டிலே அமைய முடியாது, இந்திய நாட்டிலே இருக்க முடியாது. நாங்கள் ஆதரித்த அரசாங்கம் அந்த அரசாங்கம். ஆனால் அணுசக்தி விஷயத்தில் எங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்த பொழுது, அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு ஒரு அணுசக்தி உடன்பாடு ஒப்பந்தம் செய்து கொண்ட போது, அது எங்களுடைய கொள்கைக்கு விரோதமாக இருந்த பொழுது, அது இந்திய நாட்டு மக்களுடைய நலனுக்கு பாதகமாக இருந்த பொழுது, அந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்று அந்த அரசாங்கத்தை கவிழ்த்தோம். அணுசக்தி சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு தெளிவான கொள்கை இருக்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலையம் சம்பந்தமாகவும் எங்களுக்கு ஒரு தெளிவான கொள்கை இருக்கிறது. ஆனால் அதற்காக கூடங்குளம்
கூடங்குளம் அணுமின் நிலையம் சம்பந்தமாக ஒரு மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்கள் மீது இங்கே நான் வந்து விசாரித்தேன். 250 வழக்குகள். இது என்ன? இது சுதந்திர நாடா? இது ஒரு குடியரசு நாடா? இங்கே மக்களாட்சி இருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஏன் 250 வழக்கு போடுவதற்கு என்ன அதுல என்ன காரணம் இருக்கிறது? மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்களிடம் பேசுங்கள், தெளிவுபடுத்துங்கள், தொடர்ந்து பேசுங்கள், இடைவிடாமல் பேசுங்கள். எப்படி கூடங்குளம் அணுமின் நிலையம் சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறதோ அதே போல மாற்று கருத்து சொல்பவருக்கும் இந்த நாட்டிலே உரிமை இருக்கிறது. அதற்காக ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு உங்கள் கையிலே இருக்கிறது என்பதற்காக அந்த மக்கள் மீது 250 வழக்குகளை 5000 பேர்களுக்கு மேல் அந்த வழக்குகளை போட்டு அந்த கருத்தை நசுக்கி விடலாம் என்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் நினைத்தால் அது நிச்சயமாக தவறான முடிவில் தவறான பாதையில் கொண்டு சென்றுவிடும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த மேடைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், தமிழக முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் கூடங்குளத்திலே அமைந்திருக்கிற இந்த அணுமின் நிலையம் சம்பந்தமாக மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்களிடம் நீங்கள் வந்து பேசுங்கள். ஒரு முறை இல்ல, 1000 முறை இல்ல, அவர்கள் தெளிவுபடுகிற வரை நீங்கள் பேச வேண்டும். அவர்கள் மீது போட்டிருக்கிற பொய் வழக்குகளை உடனடியாக நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். 16ஆம் தேதி எங்களுக்கு சட்டமன்றம் முடிந்தது. 17ஆம் தேதி எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னை அழைத்து இந்த கூடங்குளம் போராட்ட மக்களுக்கு நமது கட்சியினுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும், உடனடியாக நீங்கள் சென்று நம்முடைய ஆதரவை அங்கே தெரிவிங்கள் என்று தோழர் ஜிஆர் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு சார்பிலே என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். நேற்று முழுவதும் பணி, இன்றைக்கு முழுவதும் பிரயாணம். இதற்கு பிறகு நெல்லையிலே போராட்டம். அநேகமாக போலீஸ் எங்களை கைது செய்யலாம். போலீஸ் எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. ஆனால் அனுமதியை மீறி நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம். அநேகமாக கைது செய்யலாம். அதற்காக தயாராக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன், மத்திய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன், காவல்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இந்த மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற 250 வழக்குகளையும் நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். 6000 பேர் மீது நீங்கள் வழக்கு தொடுத்தீர்கள் சொன்னால் இந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த மாற்று கருத்தை சொல்லக்கூடாதா? இது என்ன ஏகாதிபத்திய நாடா? இது என்ன சர்வதிகார நாடா? இங்கே பேச்சு சுதந்திரம் இல்லையா? இங்கே எழுத்து சுதந்திரம் இல்லையா? இங்கே மாற்று கருத்து சொல்வதற்கான சுதந்திரம் இல்லையா? என்ன கொடுமை என்றே எங்களுக்கு விளங்கவில்லை. ஆகவே இன்றைக்கு நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய பிரச்சனையை கையெடுத்திருக்கிறது. எனக்கு முன்பு பேசிய தோழர் பாஸ்கரன் சொன்னார், சமீபத்தில் நடந்த எங்களுடைய கட்சியின் மாநில குழு கூடங்குளம் மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஆதரவாக, உங்களுடைய கருத்துக்கு ஆதரவாக, உங்களுடைய கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லை மாவட்ட குழு முன்கை எடுத்திருக்கிறது. இந்த வழக்கை தமிழக அரசு வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால், தேவைப்பட்டால் உங்களுக்கு ஆதரவான போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் தொடரும் என்பதை சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே மீண்டும் இந்த அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இந்த மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற அனைத்து வழக்குகளையும் நீங்கள் வாபஸ் பெற்று அந்த மக்களை அழைத்து கூடங்குளம் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் விளக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, கருத்து சுதந்திரத்திற்காக, எழுத்து சுதந்திரத்திற்காக, உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய உரிமைகளுக்காக நீங்கள்
தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த போராட்டம் எல்லா வகையிலும் வெல்லட்டும். அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றென்றும் துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதியாக சொல்லி உங்களுடைய போராட்டத்திற்கு மகத்தான ஆதரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.